வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி நாம் ஜாழ்ப்பாண ஸ்டைலில் சிக்கன் சூப் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன், முட்டை வெள்ளைக்கரு, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி அதாவது வெள்ளைப்பூண்டு, எலுமிச்சம்பழம், தேங்காய் பால், மிளகு, நச்சீரகம், தேவையான அளவு உப்பு. முதலாவதாக சிக்கனை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வேகிட்டு இருக்குது. இந்த டைமில் நாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகி வந்துடுச்சு. இப்போ நாம் சிக்கனை ரக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் நச்சீரகத்தையும் மிளகையும் ஒன்றா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து வதக்கி அது கொஞ்சம் வதங்கி வர நேரம் தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வெந்து வர நேரத்தில் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கிற நச்சீரகம் மிளகு மிக்ஸ்ட், அதோட தேவையான அளவு உப்பு, 2 தேக்கரண்டி தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்த அப்புறம் நாம் ஏற்கனவே சிக்கன் அவிச்ச தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் முட்டை வெள்ளைக்கருவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை வெள்ளைக்கரை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நாம் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வெள்ளை பூண்டை நல்லா அடித்து இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் மிளகாய் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரத்தால் இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜெஃப்னா ஸ்டைல் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்படி விதவிதமான டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க.